தமிழ் தலாஸ் டீமோட மேனேஜ்மெண்ட் பற்றின பிரச்சனை இப்போ நாளுக்கு நாள் ரொம்ப பெரிய பிரச்சனையாகவே போயிட்டு இருக்கு. நம்ம ஹெட் கோச்சான சஞ்சீவ் பைல்யான் சாரும் அர்ஜுன் தேஷ்வாலும் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் இருக்கிற எல்லா உண்மையுமே சொல்லிட்டாங்க. சஞ்சீவ் பைல்யான் சார் என்ன சொல்லியிருந்தாருன்னா, என்ன ஒரு கோச்சாவே மதிக்கல, மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்க தான் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அனலிஸ்ட் தான் டீமை செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஸ்டார்டிங் செவனில் யார் இருக்கணும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற எல்லா டிசிஷனையுமே அவர் தான் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அன்ஃபிட்டாக இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாம் மேட்டில் ப்ளே பண்ண வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஃபிட்டாக இருக்கக்கூடிய பிளேயர்ஸுக்கு இவங்க வாய்ப்பே கொடுக்க மாட்டேங்காங்க. இந்த ஃபிட்னஸ் இல்லாத பிளேயர்ஸ் எல்லாம் 5 வருஷமாக இவங்க தொடர்ந்து ரீட்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் 10 வருஷம் ஆனாலும் இதே பிளேயர்ஸை இவங்க ரீட்டைன் பண்ணுவாங்க. இந்த டீம் கடைசி வரைக்கும் பிளேயர்ஸுக்கே போகாது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கிற எல்லா உண்மையுமே போட்டு உடச்சிட்டாரு. இன்னொரு பக்கம் நம்ம பவன் ஷெராவத் வேற, நான் இந்த டீமை விட்டு வெளியே வந்ததுக்கான ரீசனே மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற அந்த ஒரு ஆள் தான், அவரால் தான் நான் வெளியே வந்தேன், நான் வெளியே வந்ததுக்கான ரீசனே மேனேஜ்மெண்ட் தான், எனக்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கும் நடுவில் நிறையவே மிஸ்கம்யூனிகேஷன் ஏற்பட்டிருந்தது, அதனால தான் நான் வெளியே வந்திருந்தேன், இதை பற்றி நான் ஓனர்கிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி அவருமே பேசிக்கிட்டு இருக்காரு. மொத்தமாக நம்ம சஞ்சீவ் பைல்யான் சார், அர்ஜுன் தேஷ்வால், பவன் ஷெராவத் மாதிரியான பிளேயர்ஸ்லாம் தமிழ் தலாஸ் டீமோட மேனேஜ்மெண்ட் மேலே தப்பு இருக்குது, அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஒருவேளை இவங்க சொல்கிறது எல்லாமே உண்மையாக இருந்து தமிழ் தலாஸ் டீம் தப்பு பண்ணதை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா தமிழ் தலாஸ் டீமை பேன் பண்ணிடுவாங்களா? தமிழ் தலாஸ் டீம் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக பேன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மேனேஜ்மெண்ட்டை மாற்றுறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? தமிழ் தலாஸ் டீமோட மேனேஜ்மெண்ட்டை மாற்ற முடியுமா முடியாதா? அப்படி இல்லைன்னா இந்த பிரச்சனைக்கு முடிவு தான் என்ன, இது எங்கே போய் முடியும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதற்கான ஒரு பதிலை இப்போ ப்ரோ கபடியோட சேர்மன் கொடுத்துருக்காரு. ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் அவர் பேசியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் அதே மாதிரி இந்த கேள்விக்கான பதிலையுமே பார்க்கலாம். தமிழ் தலாஸ் டீமை பேன் பண்ணுவாங்களா, இல்லை மேனேஜ்மெண்ட்டை மாற்றுவாங்களா, இல்லை வேறு என்ன தான் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் இந்த மாதிரி ப்ரோ கபடி பற்றின ஒவ்வொரு வீடியோஸையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, முதல்ல நம்ம நினைக்கிற மாதிரி இது ஒன்றும் ரொம்ப பெரிய பிரச்சனைலாம் கிடையாது. அதாவது பேன் பண்ணுற அளவுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனைலாம் இது கிடையாது. இது சாதாரணமாக எல்லா டீம்லேயுமே நடக்கிறது தான். புதுசாக கோச்சஸ் உள்ளே வர்றப்ப ப்ராப்பராக கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டு வந்திருந்தாங்கன்னா இந்த பிரச்சனைலாம் வரவே வராது. அதாவது கான்ட்ராக்ட் சைன் பண்ணும் போதே நீங்கள் எதுலேயுமே தலையிடக்கூடாது. ஒரு ஹெட் கோச்சாக டீமில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கண்ட்ரோலையுமே நீங்கள் எங்ககிட்ட கொடுத்துடணும். மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற யாருமே கோச்சிங் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தலையிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தெளிவாக கான்ட்ராக்டில் சைன் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. இந்த மாதிரி ப்ராப்பராக கான்ட்ராக்ட் சைன் பண்ணாமல் உள்ளே வர கோச்சஸுக்கு இந்த பிரச்சனை நடக்க தான் செய்யும். இது நிறையவே டீம்ஸுக்கு நடந்திருக்கும். அதை வெளியே சொல்லாமல் கூட இருந்திருக்கலாம். தமிழ் தலாஸ் டீம் இப்போ வெளியே சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த பிரச்சனை பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கு. என்னோட ஒப்பீனியன், சஞ்சீவ் பைல்யான் சார் இதை பற்றி முன்னாடியே வெளியே சொல்லியிருக்கணும். அதாவது இந்த பிரச்சனை நடக்கிறப்பயே இதை பற்றி ஓப்பனாக வெளியே பேசியிருக்கணும். பவன் ஷெராவத் இருக்கும்போதே தமிழ் தலாஸ் டீமில் இந்த பிரச்சனைலாம் நடந்திருக்கும். அப்போவே இந்த பிரச்சனையை பற்றி வெளியே பேசியிருந்தாருன்னா கண்டிப்பாக இதுக்கு ஒரு முடிவு கிடச்சிருக்கும். ஏன்னா சஞ்சீவ் பைல்யான் சார் மாதிரி ஒரு மிகப்பெரிய கோச்சுக்கே இது நடக்குன்னா கண்டிப்பாக அப்போவே எல்லாருமே இதை பற்றி பேசி ஒரு முடிவை கொண்டு வந்திருப்பாங்க. இதுக்கப்புறம் இதை பற்றி பேசினா யார் இதை கண்டுப்பாங்க அப்படிங்கிறது தெரியல. அதாவது இதுக்கு ஒரு ப்ராப்பரான முடிவு கிடைக்குமா அப்படிங்கிறதே தெரியல. சஞ்சீவ் பைல்யான் சார் கடைசி மேட்சப்போ இதை பேசிட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டாரு. இதுக்கப்புறம் தமிழ் தலாஸ் டீமுக்கு அவர் வரமாட்டார். வேறு ஏதோ டீம் கூட கான்ட்ராக்ட் சைன் பண்ணி வேறு டீமுக்கு போயிடுவார். தமிழ் தலாஸ் டீமோட மேனேஜ்மெண்ட் சைடில் தப்பு நடந்திருக்கு. அந்த தப்பை சரி பண்ணாமலே அடுத்தடுத்த சீசனுக்கும் அவங்க அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க. அடுத்த சீசன் புதுசாக வேறு எந்த கோச் வந்தாலுமே இதே பிரச்சனை தான் நடக்கும். சஞ்சீவ் பைல்யான் சாரே வெளியே சொல்லாமல் இருக்கிறப்ப புதுசாக வர யங் கோச் எங்கே சொல்லுவார்? சஞ்சீவ் பைல்யான் சார் கிட்டத்தட்ட அவரோட கோச்சிங் கரியர் எண்டில் இருக்கார். இதுக்கப்புறம் எத்தனை வருஷம் அவர் கோச்சாக இருப்பார் அப்படிங்கிறதுலாம் தெரியல. இந்த மாதிரி சமயத்தில் ஓப்பனாக தைரியமாக அவர் தான் இந்த விஷயத்தை பேசியிருக்க முடியும். புதுசாக வேறு எந்த கோச் வந்தாலுமே இதை பற்றி வெளியே தைரியமாக பேச முடியாது. அதுவும் பாதி சீசன் அப்போல்லாம் பேசுகிறதுக்கு ரொம்பவே கஷ்டம். இப்போவே பேசி இதுக்கு ஒரு முடிவை கொடுத்துட்டு போயிருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும். அவர் பாட்டுக்கு சைலண்ட்டாக இருந்துட்டு இப்போ கடைசியில் கிளம்பி போயிட்டாரு. முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பிரச்சனை மேனேஜ்மெண்ட்டை மாற்றுற அளவுக்கோ இல்லை டீமை பேன் பண்ணுற அளவுக்கோ ரொம்ப பெரிய பிரச்சனை கிடையாது. இது ஆல்ரெடி நிறையவே விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ அதனால் மேனேஜ்மெண்ட்டெல்லாம் மாற்ற மாட்டாங்க. புதுசாக வரப்போகிற கோச் கரெக்டாக ப்ராப்பராக கான்ட்ராக்ட் எல்லாத்தையுமே சைன் பண்ணிவிட்டு உள்ளே வந்தால் இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே நடக்காது. மேனேஜ்மெண்ட் உள்ளே இன்வால்வ் ஆக மாட்டாங்க. ஆனால் இப்போதைக்கு இதுக்கு ஒரு தீர்வு வேணும். இதுக்கு ஒரு முடிவை நம்ம கொண்டு வந்தே ஆகணும். என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ப்ரோ கபடியோட சேர்மன் என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். பிளேயர்ஸுக்கு குவாலிஃபை ஆன 8 டீம்ஸோட கேப்டன்ஸும் ப்ரெஸ் மீட்டுக்கு வந்திருந்தாங்க. அந்த 8 கேப்டன்ஸும் பேசுகிறதுக்கு முன்னக்கூட்டி ப்ரோ கபடியோட சேர்மன் பேசியிருந்தார். அவர்கிட்ட தான் நம்ம தமிழ் தலாஸ் டீமை பற்றி கேட்டிருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் தமிழ் தலாஸ் டீமோட ஹெட் கோச் சஞ்சீவ் பைல்யான் சார் நிறையவே விஷயங்கள் பேசியிருந்தார். ஒரு ஹெட் கோச்சாக என்கிட்ட எந்த பொறுப்பையுமே ஒப்படைக்கல, மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்க தான் ஒட்டுமொத்த டீமையுமே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, நான் எதுக்கு இருந்தேனே தெரியல அப்படிங்கிற மாதிரிலாம் சஞ்சீவ் பைல்யான் சார் பேசியிருந்தார். இதை பற்றின உங்கள் கருத்து என்ன, இந்த பிரச்சனைக்கு முடிவு என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்கு ப்ரோ கபடியோட சேர்மன் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த மாதிரி பெரிய பெரிய லீக் போட்டிகளில் இந்த மாதிரி ஒரு சில சர்ச்சைகள் வரதான் செய்யும், இதெல்லாம் சாதாரணம் தான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார்.
லீக் மேட்சஸ் அப்படிங்கிறது ஒரு எக்கனாமிக் சிஸ்டம் தான். இதனால கபடிக்கு நிறையவே அட்வான்டேஜஸ் இருக்குது. பிளேயர்ஸுக்கும் அட்வான்டேஜ் இருக்குது, கோச்சஸுக்கும் அட்வான்டேஜஸ் இருக்குது, டீம்ஸுக்கும் அட்வான்டேஜஸ் இருக்குது, டீம்ஸோட ஷேர் ஹோல்டர்ஸுக்கும் அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படிங்கிறது சஞ்சீவ் பைலியான் சார் உட்பட எல்லாருமே இந்த விஷயத்தை ஒத்துக்குவாங்க. அதே சமயம் கோச்சஸுக்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற அக்ரிமெண்ட்டை நாங்கள் மதிக்கிறோம், அதை நாங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. சஞ்சீவ் பைலியான் சாரும் சரி, மேனேஜ்மெண்ட்டும் சரி, இந்த கான்ட்ராக்டை ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க, மதிக்கிறாங்க அப்படிங்கிறத நாங்கள் உறுதி பண்ணுறோம். இதுக்கு தேவையான ஆலோசனைகள் எல்லாத்தையுமே ப்ரோ கபடி சைட்லேருந்து நாங்கள் கொடுப்போம். லீக் சைட்லேருந்து இதுக்கு தேவையான அட்வைஸை கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். இந்தியாவில் இப்போ தான் லீக் மேட்சஸ் எல்லாமே ஆரம்ப கட்டத்தில் இருக்குது. இதுக்கேற்ற மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வரதான் செய்யும். இது எல்லாத்தையுமே நம்ம மெச்சூராக ஹேண்டில் பண்ணி கபடியை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும். இந்த ஸ்போர்ட்டை அடுத்த லெவலுக்கு நம்ம எடுத்துகிட்டு போகணும். இந்த பிரச்சனையை பெருசாக்காமல் ப்ரோ கபடி சைட்லேருந்து மெச்சூராக இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ப்ரோ கபடியோட சேர்மன் இப்போ சொல்லியிருக்காரு. ஸோ டோட்டலாக அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, லீக் மேட்சஸ் எல்லாமே இப்போ தான் இந்தியாவில் பெருசாகிட்டு இருக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதான் செய்யும். அதை நம்ம ப்ராப்பராக மெச்சூராக ஹேண்டில் பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு எல்லா ஸ்போர்ட்டையுமே எடுத்துகிட்டு போகணும். இதை பெருசாக மாற்றக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ப்ரோ கபடி சைட்லேருந்து இந்த விஷயத்தை மெச்சூராக ஹேண்டில் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பெரிய பிரச்சனையாக மாற்ற மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எங்கே போய் முடிய போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். யார் சைடில் நியாயம் இருக்குது, யார் சைடில் தப்பு இருக்குது அப்படிங்கிறது கூடிய சீக்கிரத்தில் தெரிஞ்சு போயிடும். ப்ரோ கபடி இதுக்கான ஒரு தெளிவான முடிவை கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். இதை பற்றின உங்கள் ஒப்பீனியனை கீழே காமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.